இந்த சேனலில் வரும் அனைத்து வீடியோக்களும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும். இது கேரளா லாட்டரி கணிப்பு மட்டுமே. இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. பொழுதுபோக்கிற்காக மட்டுமே இந்த வீடியோ பதிவிடப்படுகிறது. All the videos on these channels are for Kerala state only. This is Kerala lottery prediction only. There is no gambling here. This video is posted for entertainment purpose only. This channel is only guessing, not betting, just entertainment only. Welcome to our channel, friends. எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் டு ஏஐ கால்குலேஷன்ஸ். நம்ம கேஎலுக்கு தனியாக டிஆருக்கு தனியாக கெஸ்ஸிங் கொடுப்போம். ஸோ ஏஐ டு கேஎல் கால்குலேஷன்ஸ். இப்போ என்ன கெஸ்ஸிங் பார்க்க போகிறோன்னா, செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ சக்தி அப்படின்ற குழுக்களுக்கு உண்டான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அப்படியே லாஸ்ட் வீக் அதனுடைய ட்ரா நம்பர் பார்த்திங்க அப்படின்னா 482. லாஸ்ட் வீக் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 470, 148. 25/8/2025 அடிச்ச ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 377,084. சரிங்களா? இதுக்கு எந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் கொடுத்தோம், எப்படி ஒரு வின்னிங் வந்துச்சு அப்படின்றத நம்ம வின்னிங் வீடியோ போட்டிருக்கோம். அதை கொஞ்சம் போய் பாருங்கள். கொஞ்சம் வீடியோ போட முடியலைங்க ஒரு 2 நாளாக. சரிங்களா? ஸோ இப்போ இன்றைக்கி தான் போட்டிருக்கோம். கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் மீண்டும் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, என்னோடய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த வீடியோ அப்படி ஓடிட்டுருங்க, கீழே ஒரு லைக் பட்டன் இருக்கும், தட்டி விட்டு பாருங்கள். நீங்கள் பண்ணுற அந்த லைக் எங்களுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக இருக்கும். எங்களை இன்னும் என்கரேஜ் பண்ணும், மோட்டிவேட் பண்ணும். இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வீடியோ எடுத்து போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நம்ம வீடியோ பார்க்கும்பொழுது ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள். அடுத்து நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காரணம் நம்ம சொல்லியிருக்கோம். சரிங்களா? ஏன்னா நம்ம கொடுக்குற நம்பர் மிஸ்ஸின் நம்பரில் வந்துட்டால் மிஸ்ஸின் நம்பருக்கு அப்புறமேட்டு எடுத்து கொடுக்குற கெஸ்ஸிங் தான் அதிகப்படியான வெற்றி நமக்கு வாங்கி தந்திருக்கு. அதனால் எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் இருக்கவங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் குரூப், கேஎல்டிஆர் சம்மந்தமாக நிறையா வாட்ஸ்அப் குரூப், ஃபேஸ்புக் குரூப் இருக்கும். அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க்கு, இந்த வீடியோட லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள், தெளிவாக கேளுங்க, புரிஞ்சுக்கோங்க. வீடியோவை தெளிவாக பார்த்து தெளிவாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் கொடுக்கக்கூடிய ஸ்க்ரீன்ஷாட்டில் இருந்து 5 ஜோடி எடுக்க முடியும். அந்த 5 ஜோடி எப்படி எடுக்கிறதுன்றதே நம்ம ட்ரிக்ஸ் வீடியோவாக போட்டிருக்கோம், 2 நாளைக்கு முன்னாடி போட்டிருக்கோம். சரிங்களா? அதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள், தெளிவாக கேளுங்க. சரிங்களா? நம்ம இன்றைக்கி உண்டான கெஸ்ஸிங்குள்ளே போயிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சிங்கிள் போர்ட். சரிங்களா? சிங்கிள் போர்ட் கெஸ்ஸிங் போயிடலாம். ஸோ சிங்கிள் போர்ட் கெஸ்ஸிங் பார்த்தீங்க அப்படின்னா ஏ போர்டு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபார்முலா அமைஞ்சது பார்த்தீங்கன்னா 7 3 5 6. பி போர்டில் 9 0 5 4. சி போர்டில் 5 7 9 0 2 வந்திருக்கு. மிஷின் நம்பர் வந்தப்புறம் இதில் ஒரு நம்பர் நீங்கள் மாற்றிக்கோங்க. ஒருவேளை மிஷின் நம்பர் நம்ம கொடுக்குற நம்பர் மிஷின் நம்பரில் சி போர்டு வந்துருச்சுன்னா மாற்றிக்கோங்க. இதில் அதிகப்படியான கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 5ஆம் நம்பர் இருக்கும் எல்லா போர்ட்லையும். சரிங்களா? 9ஆம் நம்பர் 0 இருக்கும். அதேமாரி 7 இருக்கும். ஸோ இதில் இருந்தாங்க அதிகம் வரும். சரிங்களா? அதனால் நீங்கள் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தாலும் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லைனாலும் ஃபஸ்ட்டு 3 நம்பர். சரிங்களா? அது எல்லாத்துக்கும் தெரியுங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3 நம்பர் இருக்குது இல்லைங்களா? அந்த ஃபஸ்ட்டு ஒரு 3 நம்பரை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு இருக்கிற 3 நம்பர் வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான நம்பருங்க. ஸோ அதனால் அதை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. இதில் வந்து மேக்ஸிமம் நம்ம கொடுக்குற 5 நம்பருமே இதுதாங்க. மிஷின் நம்பர் ட்ரையலில் எல்லாத்துலேயுமே வரும். அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இருந்தாலும் நம்ம வந்து ஒரு முக்கியமான நம்பர் நம்ம வந்து உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதுலேயும் கொஞ்சம் இம்பார்ட்டண்டான நம்பரை கொஞ்சம் மார்க் பண்ணி கொடுத்துருக்கோம். அதை வச்சு மேட்ச் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இப்போ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏபிபிசிஎஸ்சி பார்த்தீங்க அப்படின்னா 66. சரிங்களா? 66 55 88 டபுள்ஸ் கொடுத்துருக்கோம். பார்த்துக்கோங்க. சரிங்களா? இன்னொரு டபுள்ஸ் இருக்கும் 2 2. அதேமாரி 81 52 47 26 82 97 96 கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? 32 85. இந்த 6 6 5 5 இந்த 4 நம்பர் ரொம்ப முக்கியமான நம்பராக தெரியுதுங்க. நம்ம கெஸ்ஸிங்கில் அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு, எடுத்து கொடுத்துருக்கோம். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஆல் போர்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? இப்போ நம்ம ஆல் போர்ட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆல் போர்டில் நான் அதிகப்படியான கணக்கில் போகிற நம்பர் பார்த்திங்கன்னா 6 5. சரிங்களா? 6ஆம் நம்பரும் 5ஆம் நம்பரும் அதிகப்படியான கணக்கில் போகிறோங்க. அது கூட ஒரு 2ஆம் நம்பர். சரிங்களா? 6 5 அதிகப்படியான கணக்கில் இருக்குது. சப்போர்ட்டுக்கு 2ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா 4 9. சரிங்களா?
ஒரு 4 ஒரு 9 கொடுத்துருக்கோம். இது என்னன்றது பழைய ஆளுங்களுக்கு தெரியும், புதுசாக பார்க்குறவங்களும் ஒரு 5-6 வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம ஏபிசி 3D நம்பர்ஸ் பார்த்தலாம். ஸோ 3D நம்பர்ன்றப்ப நம்ம 4D 5D 6D என்ன நம்பர் ஃபார்முலா வந்திருக்கோ எடுத்து கொடுத்துருப்போங்க. அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? உங்கள்கிட்ட வந்து நம்ம காசோ பணமாலாம் எதிர்பார்க்கறது இல்லைங்க, ஃப்ரீ ஆஃப் கெஸ்ஸிங் தான் கொடுக்குறோம். சரிங்களா? ஃப்ரீ ஆஃப் கெஸ்ஸிங் தான் கொடுக்குறோம். உங்கள்கிட்ட நான் எதிர்பார்க்குறது நீங்கள் எங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணுறதான், ஒன்றுமே இல்லைங்க. ஒன்று லைக் பண்ணுங்கள், இன்னொன்று உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். சரிங்களா? இந்த வார்த்தையை கேட்கும்போது ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு பாருங்கள். கஷ்டப்பட்டு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம வீடியோ எடுத்து உங்களுக்கு கொடுக்குறோம். சரிங்களா? கெஸ்ஸிங் எடுத்து வீடியோ எடுத்து கொடுக்குறோம். அப்படின்ற போது அதுக்கு ஒரு மதிப்பளிக்கிற விதமாக, சரிங்களா, ப்ளஸ் எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. மீண்டும் சொல்கிறதா தாங்க, ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு வீடியோவை பாருங்கள். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விட நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் ஒரு மாதத்துக்கு, சரிங்களா, ஒரு மாதத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் நம்ம 10லேருந்து 15 ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுக்குறோங்க. 10லேருந்து 15 ஏபிசி ஃபுல் வின்னிங் கொடுக்குறோம். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா 12 வின்னிங் நம்ம கொடுத்துருக்கோம். செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் டெய்லி வந்து 2D வின்னிங்ஸ் கொடுக்குறோம். ஸோ கண்டிப்பாக எம்சிக்கு சிங்கர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப் குரூப் கேஎல்டி வந்து நிறையா வாட்ஸ்அப் குரூப் ஃபேஸ்புக் குரூப் இருக்கும். அதில் நம்ம யூடியூப் சேனலோட லிங்க் இந்த வீடியோவில் லிங்க் எடுத்துகிட்டு போய் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். வீடியோ போடணுன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஒரு மினிமம் 1000 வியூஸ் அது வந்துச்சுன்னா தான் நம்ம போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரிங்களா? அதனால் கொஞ்சம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நிறைய பேர் பார்க்கட்டும். அப்படி பார்க்கும்பொழுது தான் நம்ம வந்து எல்லாத்துக்கும் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ வீடியோ போட்டால் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள், தெளிவாக கேளுங்க. அப்போ தான் எம்சிகேசிங் குரூப்போட மேட்ச் பண்ணி டெய்லியும் 3D தட்டி தூக்க முடியும். இப்போ நம்ம பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 3D நம்பர்ஸ் பார்த்தலாம். ஃபார்முலா வந்தது அப்படியே எடுத்து கொடுத்துருக்கோம். என்னென்னா 671 848. சரிங்களா? இதில் இருக்கிற 1 8 8 அதுக்குள்ளே இருக்கிறதான் கொடுத்துருக்கோம். 808. சரிங்களா? இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்க ஃபஸ்ட்டு பேர். சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா 70 6 6 8ங்க. சரிங்களா? 6 6 8 6 6 8 8 மேலே டபுள்ஸ் கொடுத்துருப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும். அதேமாதிரி இதுலேருந்து பார்த்தீங்கன்னா 7 6 6 4 6 6 அந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 29 197ங்க. சரிங்களா? இந்த 9 7 கொஞ்சம் பேர் பார்த்துக்கோங்க. 915 ஒரு ஃபாலோயிங் நம்பர். சரிங்களா? அதேமாரி 2 4 நாள் 376. இப்போ தான் சொன்னேன் 7ஆம் நம்பர் கொஞ்சம் பார்த்துக்கோங்கன்னு. அது கூட 6ஆம் நம்பர். அந்த 9 7 7 6ன்றதை நம்ம கொடுத்துருப்போம். அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அந்த பேரில் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா டாப் மோஸ்ட் ஃபார்முலா நமக்கு அந்த நம்பர் அமைஞ்சிருக்கு. அதுக்காக சொல்கிறோம். 674ங்க. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ். சரிங்களா? அடுத்த ஃபார்முலா அப்படின்னா நமக்கு 3 நாளில் எடுத்த ஃபார்முலாவில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 08 522 622. அப்போ 22 கொடுத்துருக்கோம். ஒரு ஃபாலோயிங் நம்பர் பார்த்தீங்கன்னா தெரியும். மேலே கொடுத்துருப்போம். நம்ம ஏபிபிசிஎஸ்சியில் கொடுத்துருக்குங்க. அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது சொல்கிறதுக்காக தான் நம்ம அதை மீண்டும் இங்கேயும் நம்ம சொல்கிறோம். இதெல்லாம் தான் கொஞ்சம் எடுத்து கொடுத்துருக்கோம் ஃபில்டர் பண்ணி. 152 621 621 ஒரு ஃபாலோயிங் நம்பர். 527. சரிங்களா? 25 457 458. இந்த மாதிரி தாங்க 3 4 ஃபார்முலா அமைஞ்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா 5 6 ஃபார்முலா இருக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தலாம். ஸோ 5 6 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 33 041. இப்போ தான் கொடுத்தோம். நேற்று முந்தா நாள் தான் கொடுத்தோம். 041 031லாம் கொடுத்தோம். அந்த மாதிரி வந்திருக்கு. அதே மாதிரி 001 ஒரு ஃபாலோயிங் நம்பர். சரிங்களா? 65 068 045 பார்த்துக்கோங்க, ஒரு ஃபாலோயிங் நம்பர். 549 495 அப்படியே திருப்பி எழுதியிருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா 044 210 ஒரு ஃபாலோயிங் நம்பர். நேற்று அடித்தது அதே மாதிரி தாங்க. 521 அந்த மிஷன் நம்பர் வந்துச்சுங்களா? அந்த பேட்டர்னில் தான் இருக்குது. இந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம ஷார்ட்கட் பார்த்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நான் மீண்டும் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, என்னோடய கெஸ்ஸிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபஸ்ட்டு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள், என்கரேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? அதை நம்ம வீடியோ போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம சப்ஸ்கிரைபர் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விட நம்ம கெஸ்ஸிங் எடுத்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை விட எம்சி கெஸ்ஸிங் குரூப்பில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காரணம் ஏற்கனவே சொல்லிட்டோம். 10லேருந்து 15 வின்னிங் ஒரு மாதத்துக்கு எடுத்து கொடுத்துட்ருக்கோம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுங்க. அதேமாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள், தெளிவாக கேளுங்க, புரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் எம்சி கெஸ்ஸிங்கோட மேட்ச் பண்ணி டெய்லியும் 3D எடுத்துக்க முடியும். எல்லோரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, தேங்க்யூ.